வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து ஸ்ரீலங்கன் காஃபி பவுடர் ரெசிபியோட வந்திருக்கேன். இந்த காஃபி பவுடர் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் காஃபி ரெசிபியோட வந்திருக்கேன். நான் ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டிருக்கேன். பட் ரோசி வந்து இமெயில் மூலமாக ஹாலத்துக்கு முதல் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிடுங்க, திருப்பி வந்து இருக்க செய்து போடலுமா என்ன கொஞ்சம் டீட்டெயில்டான்னு சொல்லி. ஸோ அதால் தான் இன்றைக்கி நான் திருப்பி வந்து இந்த காஃபியை செய்ய போகிறேன். ஸோ இந்த காஃபி செய்யறதுக்கு வந்து நான் இதில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். பேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து காஃபி பீன்ஸ் இருக்குது, பச்சை காஃபி பீன்ஸ் வறுக்காது 1.5 கப் எல்லாட்டிக்கு 250 கிராம் வருது காஃபி பீன். இப்போ இதை இதில் போடுங்க. ஸோ இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. முதலாவது ஸ்டேஜ் வந்து நாங்கள் இதை வந்து லைட்லியாக வறுக்கணும். ஸோ லைட்லியாக வறுத்தா இந்த மேலே இருக்க தோல் எல்லாம் உறிஞ்சி வரணும். ஸோ இந்த உறிஞ்சி வர்றது வந்து முதலாவது ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து தான் அந்த உறிஞ்ச தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு கண்டினியூவாக வந்து வறுக்கிறது. மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் குறைச்சி வச்சே வறுத்தெடுங்கோ, கூட்டி வச்சிங்கன்னா எரிஞ்சிடும். டக்குல வந்து கிளறி வறுத்தெடுப்போம். ஸோ இப்போ நான் சரியாக வந்து 7 நிமிஷம் நான் இதை கைவிடாமல் வறுத்தோன்ட்ருக்கிறேன். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வருது. இந்த தோல் வந்து உறிஞ்சோண்டு வருது. பட் எண்ணெய் வந்து தோல் கலரணும். ஸோ கைவிடாமல் இதை வறுத்துருங்க. ஸோ இப்போ நான் சரியாக 15 நிமிஷமாக வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி வச்சு இதை நான் கைவிடாமல் வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. இந்த எனக்கு தெரியாதவங்களுக்கு தெரியுதோ தெரியல, இந்த தோல் வந்து கலந்துருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நான் சுலகில் போட்டு பிடைச்செடுக்க போகிறேன். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நான் வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி வச்சு நான் இதை வந்து வறுத்துருக்கேன். 15 நிமிஷம் இந்த தோல் எல்லாம் வந்து கலந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த சுலகில் போட்டு பிடைச்செடுப்போம். ஸோ உங்களோட சுலகு இல்லாட்டிக்கு டோன்ட் வரி, நீங்கள் ஒரு ட்ரே இல்லாட்டிக்கு ஒரு டீப்பான டிஷ் இருந்தாலும் நீங்கள் இதை பிடைச்செடுக்கலாம். ஸோ சூட்டோடையே இதை பிடைச்செடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் டவல் எடுத்து சொன்னால் சூடாக இருக்கும். ஸோ பேப்பர் டவல் ஒன்று எடுத்து கசக்கி இதை வந்து பிடைச்செடுப்போம். ஸோ இப்படி கசக்குனா பிறகு இதை நாங்கள் வடியாக பிடைச்செடுப்போம். ஸோ இது நான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற தோல் எல்லாம் வந்து பிடைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த ஸோ இப்படி பிடைச்சா பிறகு எவ்வளோ தோல் வந்திருக்கு இதை நாங்கள் வீசி விடுவோம். இப்போ அதே பேனில் வந்து நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில் வச்சுருக்கேன். இதுதான் 2வது ஸ்டேஜ். இது வந்து கவனமாக இதை நீங்கள் வறுத்தெடுக்கணும். ஹீட்டை வந்து கூட்டி வச்சிங்கன்னா எரிஞ்சிடும், காஃபி டேஸ்ட்டாக இருக்காது. அதுக்கு நான் பிடைச்சி வச்ச இந்த காஃபி பீன்ஸை திருப்பி இந்த பேனில் போட்டு வறுத்தெடுப்போம். வந்து கிளறி விட்டு கிளறி வறுத்தடுங்கோ. ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்கோ, மீடியம் ஹீட்லேயும் வச்சிடாதீங்கோ. ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை வறுத்துடுங்க. எல்லாட்டிக்கும் வந்து எரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு காஃபி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து சரியான 5 நிமிஷம் வந்து நான் இடக்கடை வந்து கிளறி விட்டு இதை நான் வறுத்தோன்றிருக்கிறேன். இந்த 5 நிமிஷம் நீங்கள் வறுத்தா பிறகு இதில் வந்து மல்லி இருக்குது 1.5 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 125 கிராம் மல்லி இருக்குது. இப்போ இந்த மல்லியும் இதில் போடுங்க. இதில் வந்து வேர்க்கம்பு இருக்குது 25 கிராம் வேர்க்கம்பு இருக்குது. இதையும் இதில் போடுங்க. என்ன செய்யணும்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் வந்து ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இந்த காஃபி பீனை வந்து 15 நிமிஷம் நான் வறுத்தெடுத்தினான். அந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு நான் சுலகில் போட்டுட்டு ஒரு பேப்பர் டவலை வந்து கசக்கி இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி இந்த காஃபி பீனை இந்த சேம் பேன்லேயே போட்டுட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் வறுத்தினான். 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் இந்த மல்லியையும் வேர்க்கம்பையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நாங்கள் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். வேர்க்கம்பும் மல்லியும் போட்ட அப்புறம் 7 நிமிஷம் வறுத்தோன்றிருக்கிறேன். இப்போ நான் 15 நிமிஷமாக இதுலேருந்து வறுத்தோன்றிருக்கிறேன். ஹீட்டை கூட்டி வச்சுருவாங்க, மறக்காதீங்க. புகை வார மாதிரி இருந்துன்னு சொன்னால் யோசிக்காதீங்க. ஹீட்டை கூட்டி வைக்காமல் இதை நீங்கள் வறுத்துருத்தீங்கன்னா நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இன்னும் வறுக்கிறதுக்கு இடம் இருக்குது. நாங்கள் நல்லா வறுத்தெடுப்போம். இனி கை விடாமல் இதை கிளறி வறுத்தடுங்கோ. இப்போ வந்து 42 நிமிஷமாக இதை நான் வறுத்தோன்றிருக்கிறேன். ஸோ இன்னும் வந்து வறுக்கிறதுக்கு இடம் இருக்குது.
கைவிடாமல் இதை வறுத்துடுங்கோ. ஸோ இப்போ நான் சரியாக எக்ஸாக்ட்லியாக வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு சரியாக 50 நிமிஷம் நான் இதை வறுத்துருக்கிறேன். இந்த 50 நிமிஷம் நீங்கள் இது வறுத்தா பிறகு சின்ன சீரகம் இருக்குது 10 கிராம், எல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இந்த சின்ன சீரகத்தை இந்த 50 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. நான் வெள்ளெண்ணெய் இந்த சின்ன சீரகத்தை போகிற காரணம் வந்து வெள்ளெண்ணெய் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வறுபட்டு கருகிடும். ஸோ அந்த காஃபி வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ அதான் அந்த 50 நிமிஷத்துக்கு பிறகு நான் இதை போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இதை நாங்கள் மீடியம் லோ ஹீட்டில் வச்சு இதை வறுத்தெடுப்போம். இப்போ சரியாக வந்து நான் இதை 1 மணித்தியாலம் நான் இதை வறுத்துருக்கிறேன். சின்ன சீரகம் போட்ட பிறகு நான் ஒரு 10 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இந்த 10 நிமிஷம் வறுத்த பிறகு ஸோ டோட்டலியாக வந்து நான் 1 மணித்தியாலம் நான் வறுத்துருக்கிறேன். இந்த 1 மணித்தியாலம் நீங்கள் வறுத்த பிறகு இதில் வந்து சீனி இருக்குது 2 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 25 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனி போடுறதுக்கு காரணம் வந்து நல்லா உருகி நல்ல காரமலைஸ்டான டேஸ்ட்டாக வரும். ஸோ அதோட வந்து இந்த காஃபிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த சீனி போடுறது. ஸோ இப்போ இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சீனியை அதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி நல்லா உருகி இந்த காஃபி பீனோட நல்லா ஒட்டி பிடிச்சு நல்லா காரமலைஸ்டாக வரும். ஸோ இந்த சீனி வந்து நல்லா கரையட்டுக்கும். இந்த சீனி போட்ட அப்புறம் 2 நிமிஷம் நான் அடுப்பில் வச்சு இதை கிளறி இருக்கிறேன். ஸோ இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதில் இருக்கிற சூட்லேயே நாங்கள் இதை வறுத்தெடுக்கணும். கிளறி வறுத்தெடுக்கணும். ஸோ இந்த நான் அடுப்பை நிப்பாட்டின பிறகு நான் 10 நிமிஷம் இப்படி கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்கிறேன். இந்த இப்படி நல்லா வறுபட்டுருக்கு. டோட்டலியாக வந்து 1 மணித்தியாலம் 12 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற விடுவோம். ஸோ இந்த காஃபியை வந்து நான் ஆற வச்சேனான் சரியாக வந்து ஒரு 25 நிமிஷம் ஆற வச்சேனான். நல்லா ஆறிட்டுது. ஒரு முள்ளு கரண்டியால் இப்படி எடுத்து செய்யக்கு வந்து நல்லா எறி போயிருக்கும் என்று சொன்னால் சீனி போட்டு வறுத்தபடியாக. இந்த இந்த முள்ளு கரண்டியால் இதை கிளறி விடுங்கோ. முள்ளு கரண்டியால நான் அப்படி கிளறி இருக்கேன். இது வந்து நான் அரைச்செடுக்க போகிறேன். ஆனால் இது வந்து இந்த வேர்க்கம்பு இருக்குதுல்ல, இந்த வேர்க்கம்பை வந்து இப்படியே நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கிரைண்டர் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அதால் வந்து நான் இதை வந்து இந்த உரலில் போட்டு லைட்லியாக நான் உடைச்செடுக்க போகிறேன். உடைச்சி எடுத்துட்டு நாங்கள் இதை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் போட்டு 4 வேர்க்கம்பு இருக்குது. இப்போ இதை நாங்கள் இடிச்செடுப்போம். இந்த உரல் எடுத்திருக்கிறேன். இந்த வேர்க்கம்பை போட்டு ஒண்டொண்டா இதை நீங்கள் லைட்லியாக தட்டி இடிச்சிடுங்கோ. இப்படி பீசஸாக அடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் அடிச்செடுப்போம். இந்த இருக்கு இப்படி அடிச்சிருக்கிறேன். இந்த இருக்கு என் காஃபி கிரைண்டரில் நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். இந்த நான் வேர்க்கம்பையும் இடித்து இதோட ஒன்றை சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் அரைச்செடுப்போம். மேக்ஸிமம் அமௌண்ட் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். நல்ல பவுடராக அரைச்செடுக்கணும். ஸோ இந்த இருக்கு இப்படி நான் நல்ல பட்டை அரைச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இதை எல்லா காஃபியும் போட்டு இப்படி நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இப்போ நாங்கள் அரைச்செடுப்போம். இதில் போல் வச்சு இதில் அரிதட்டு வச்சிருக்கேன். நல்ல ஃபைனான அரிதட்டில் இதில் நீங்கள் அரைச்செடுங்கோ. ஸோ இதில் சின்ன கண்ணில் அரிதட்டு வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் அரைச்செடுப்போம். கை வைக்காம இதை அரைச்செடுக்கணும். இதில் எவ்வளோ கட்டை வந்திருக்கு. இந்த கட்டையை நான் பிரம்ப எடுத்து வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி அரைச்சி போட்டு வார கட்டையில் போட்டு அரைச்சி ஒரு கட்டையும் வராத அளவுக்கு இதை நாங்கள் அரைச்செடுக்கணும். கை வச்சு அரைச்சிடாதீங்கோ. ஸோ இந்த இருக்கு இது நான் அரைச்சிட்டேன். இதில் வந்து கட்டை வந்திருக்கு. ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த காஃபி பவுடரை அரைச்சி அதில் வந்து கட்டையை திருப்பி கிரைண்டர் போட்டு அரைச்சில் வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்குது. ஸோ நான் வந்து 2 தரம் கை வைக்காமல் நான் அரைச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் 2 தரம் நீங்கள் அரைச்சிங்கன்னு சொன்னால் தான் நல்லா ஃபைனான காஃபி பவுடர் உங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூடி இருக்குது. இப்போ இதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணி தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் படி செய்கிற காஃபி பவுடர். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ரோசி நீங்கள் இமெயில் மூலமாக கேனா நாளைக்கு முதல் கேட்டிருந்தீங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, லேட் ஆகிட்டுது. ஸோ ரீமேக் பண்ணி இதை போட சொன்னீங்க. ஸோ உங்களுக்காண்டி எல்லாருக்காண்டி இந்த காஃபி பவுடர் ஸோ இது செய்து முடிஞ்சது. அன்சா ஜியா கோபால் கேட்டிருக்கீங்க, ஷுட் பி யூஸ் திஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஓர் ஃபில்டர்ட் காஃபி என்று கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த காஃபி நீங்கள் செய்து போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் இந்த காஃபி பவுடர் போய் நல்லா அடையும். ஸோ அதால் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்கள் இதை குடிக்க தேவையில்லை. ஸோ நான் சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு காஃபி ஊற்றி காட்டுறேன். ஸோ நான் ஒரு அளவான கப் எடுத்திருக்கிறேன். இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காஃபி பவுடர் போடுங்க. உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனி சேருங்க. இதில் வந்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு கப் சுடு தண்ணி அல்லது 250 ml சுடு தண்ணி விட்டுருக்கிறேன். காஃபி பவுடர் நீங்கள் அரிக்கைக்கு வந்து நல்ல ஃபைனால அரிதட்டில் நீங்கள் அரியுங்கோ. 2 தடவை நீங்கள் அரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காஃபி வந்து செய்திருக்கிறேன். இதை இப்படியே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னால் இந்த காஃபி பவுடர் வந்து அடையும். இது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இருக்குது, இதுதான் ஸ்ரீலங்கன் காஃபி பவுடர். இதில் வந்து காஃபி செய்திருக்கிறேன். இது செய்து முடிஞ்சது. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.